ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, மதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் புதன்கிழமை 225 சிறப்பு பேருந்துகளும், வியாழக்கிழமை 880 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாகை, வேளாங்கண்ணி, திருவண்ணாமலைக்கு புதன்கிழமை 35 பேருந்துகளும், வியாழக்கிழமை 265 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் பெங்களூரு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு புதன்கிழமை 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. மாதவரத்தில் இருந்து பல ஊர்களுக்கும் வருகின்ற 9, 10 ஆகிய தேதிகளில் 110 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொந்த ஊர்களில் இருந்து பல பகுதிகளுக்கு பயணிக்கும் மக்களின் தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல ஆயுத பூஜை, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை நாட்களில் கூட்ட நெரிசலை சமாளிக்க திருச்சியில் இருந்து தாம்பரத்திற்கும் மறுமார்க்கத்திலும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் 11ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு ரயில்கள் குறிப்பிட்ட காலத்தில் செவ்வாய், புதன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படுகிறது. மதுபோதையில் சாலையின் மையப்பகுதியில் படுத்து உறங்கி போக்குவரத்திற்கு இடையூறு செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுபோதையில் வந்த நபர் திடீரென சாலையின் நடுவே படுத்து அட்டகாசம் செய்தார். பிறகு எதிரே வரும் பேருந்துகளையும் வழிமறித்து தொந்தரவு செய்தார். இதனால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் இடையூறு ஏற்பட்டது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மதுபோதையில் அந்த நபர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களுக்கு இடையூறு செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதன் பின்னர் மதுபோதையில் இருந்த நபரை காவல்துறையினர் அழைத்து எச்சரித்து அனுப்பினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். மழைநீர் சூழ்ந்துள்ள ஒட்டுமொத்த பகுதியும் இருள் மூழ்கிவிடும் பொழுது வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்காவிட்டாலும் ஜெனரேட்டர் மூலம் பிரதான சாலைகளிலும் இணைப்பு சாலைகளும் லைட்டுகளை கட்டி, போக்கஸ் லைட்டுகளை கட்டி எரிய விடுகள் என்ற கடந்த மழையின் பொழுது மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரின் பொழுது மக்களிடம் பணியாற்றுவதில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள எங்களுடைய கழகத்தினரையும் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று தானாக முன்வந்து பணியாற்றுகின்ற NGOs தன்னார்வலையும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்டுகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இளைஞர்கள், NGOs தன்னார்வலர்களை கொண்ட வாட்ஸ்அப் குழுப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். மீட்பு பணி, உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற பணிகளில் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையில் இயங்கும்படி உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் அரசு அலுவலர்களை அறிவுறுத்த வேண்டும். சிதிலமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள், பழமையான சுனாமி குடியிருப்புகள் போன்ற இடங்களில் வாழும் மக்களை எச்சரிக்கை விடுத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்க வேண்டும். மழைநீர் தேங்கும் பகுதிகள், ரிலீஃப் சென்டர்ஸ், மோட்டார்கள், போட் உட்பட நம்மிடம் கையிருப்பில் உள்ள உபகரணங்கள், சமயக்கூடங்கள், தன்னார்வலர்கள் குறித்த விவரங்கள் என ஒட்டுமொத்த தகவல்களையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் வகையில் நம்முடைய சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையான இன்டிகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ICCC மேலும் பலப்படுத்துவது அவசியம். சமூக வலைதளங்கள் வரும் மக்களுடைய கோரிக்கைகள், புகார்கள், அதேபோல் மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகள், அவற்றுக்கான தீர்வுகள் என அனைத்தும் ICCC மூலம் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறை இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மழை நேரத்தில் நான் தினமும் அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து அன்றன்று நடந்த பணிகளை ஆய்வு செய்து மறுநாள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் நம்முடன் களத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த எண்ணம் ஏற்பட்டுவிட்டார். அரசாங்கம் நம்முடன் இருக்கிறது, இந்த மழையை சமாளித்து விடலாம் என்ற நிம்மதி மக்களுக்கு வந்துவிடும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதுமே அரசு துறைகளுக்குள் நாம் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருகின்றோம். அதுவும் பேரிடர் நேரங்களில் இந்த ஒருங்கிணைப்பு வழக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அனைத்து அரசு துறைகளும் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நாம் தீர்வு காணும் பொழுது அதற்கான ரிப்ளை பதில்களை உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் அளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரிடர் ரிலீஃப் சென்டர், கம்யூனிட்டி கிச்சன் அமைக்கப்பட்டு இருக்கும் இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நம்முடைய சக அமைச்சர்கள் பெருமக்களுடன் சேர்ந்து 3 ஆய்வுக் கூட்டங்களை ஏற்கனவே நடத்தியுள்ளோம். அந்த ஆய்வுக் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகள், அந்த பணிகளின் தற்போதைய நிலை குறித்து இங்கே நாம் விவாதிக்க உள்ளோம்.
ஒவ்வொருவரும் சுருக்கமாக பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்த மழையில் இருந்து மக்களை காப்பாற்ற உறுதியேற்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்.